ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗೈತಿ ಎಲ್ಲ ಸೆಲೆಕ್ಟ್ தங்கச்சே போயிடுச்சு நல்லாதான் பேசணும், நல்லாதான் சொல்லணும். என்ன பொண்ணு என்னமோ பண்ணிட்டான், என் பொண்ணு என்னமோ பண்ணிட்டான். செவ்வாய்க்கிழமை நைட் நான் பேசினேன், ஷார்ட் மியூசிக் இருக்கிறம்மா அப்படின்னால பேசினேன். நான் எதுக்கு ஆனந்த் ஹர்ஷிஜன் கூப்பிட்டேன், என்ன பண்ண அப்படின்னு. ஷார்ட் மியூசிக் இருக்கிறம்மா, நேரம் ஆகுமா, வீட்டுக்கு போகும். நான் பேசுனேன், எனக்கு சுகர் பேசுவேன், எனக்கு சுகர் பேசுவேன். மாத்திரை போட்ட ஒரு 6 மணி நேரம் முடிச்சு நான் தூங்கிட்டேன். அவ்வளோதான், நான் தூங்கிட்டேன். காலையில் ஒரு 5:30 மணிக்கு அவங்க மாமனார் பொண்ணு, ஏம்மா சித்ரா நம்மளை மோசம் பண்ணி போயிடுச்சுமா அப்படின்னு. எனக்கு பக்குது அழுது என் புள்ளிய வர வச்சு ஓடிக்கு என் பொண்ணு சாவடிச்சாரு. அவன் தாங்க சாவடிச்சு, அவன் தாங்க சாவடிச்சு. நான் சொல்றேன், எந்த பொண்ணு அவனை விடக்கூடாது. என் பொண்ணுக்கு வந்த மாதிரி யாருக்குமே இல்லை. என் பொண்ணு வந்து தற்கொலை பண்ண, என் பொண்ணு அடுத்தவங்க தற்கொலை பண்ணா இது வந்து அட்வைஸ் பண்ணக்கூடாது. தைரியமா இருக்கணும். ஏன்னா அவங்களோட ஒன்றும் தைரியமா இருக்கணும். அப்படியேப்பட்ட ஒரு சாவல், அப்படியேப்பட்ட சாவல் என் பொண்ணு சாவருவா கிடையாது. அடிச்சு சாவடிச்சிட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. ப்ளீஸ் வேறு பண்ணானா அப்படின்னு சொன்னேன். எப்பா உன்னுடைய பொருள் அது மாதிரி எங்கே போனாலும் நான் தான் கூட போவேன். திருநெல்வேலியா, மதுரையா, திருச்சியா, என் பொண்ணு என் உலகத்தை காட்டினாங்க. எப்போ பார்த்தாலும் நான் கூடவே தான் காரில் போவேன். நான் நைட்டு தண்ணுக்கும் நான் கூட போகணும். அப்படியேப்பட்டு இவன் வந்தான், ப்ளீஸ் வெயிட் பண்ணான். சரி அவனுடைய பொருள் அவன் சரி கூட வச்சுட்டு, அவன் பொருள் இல்லை பத்திரமா வச்சுப்பான். இது மேலே பட்டு எனக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கும். நைட்டு 1 மணி வந்தால் நான் முடிச்சு இங்கே இருக்கிற 1 மணி 2 மணி நேரம் நான் பயப்பட மாட்டேன். அப்படியே பட்டு நான் தைரியமாக இருக்கும். வழியே நான் எதிர்பார்ப்பேன். இப்போ வந்து அவன் வந்தானே கொஞ்சம் தைரியமா இருக்கு. நான் இந்த மாதிரி பண்ணுவான் நான் நினச்சி கூட பார்க்கல. என்கிட்ட பேசினாங்கல்ல, என்கிட்ட பேசினால 8 மணிக்கு பேசினால, அதான் ஷார்ட் மியூசிக் இருக்கிறோமா லேட் ஆகுமா அப்படின்னால. வீடியோ காலில் வந்தாலே ஏதோ ஒரு பவுச்சு காணும் அப்படின்னு வீடியோ காலில் வந்தாலே என்ன பிரச்சனை, 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை தெரியலையே. நல்லா தான் பேசுவோம், நல்லா தான் இது பண்ணுவோம். தெரியலையே, வெளியே போனோம், வெளியே நடக்குது. நமக்கு என்ன தெரியும், காலையில் போனால் நமக்கு என்ன தெரியும், வீட்டுக்குள்ள நமக்கு தெரியும். அவன் என்ன கேட்டவங்க நமக்கு என்ன மாதிரி தெரியும். இருக்கிறது ஒரு நல்லபடியாக இருக்குது, ஒரு பொண்ணு நல்லபடியாக வச்சுக்குவோம் அப்படின்ட்டு நான் நினச்சிங்க. நான் ஏமாந்துட்டேன். அவன் சாவடிக்கணும், உயிரோடு இருக்கக்கூடாது. அவங்க அப்பனுக்கு பிள்ளை இல்லாத பண்ணணும். அவங்க அப்பா அம்மா ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நல்லவங்களா தான்.